இப்ப விஜய் நான் என்னுடைய தொகுதி மட்டும் நான் தக்க வச்சுக்கிறேன்னு கேட்குறாரு. ஆ. எப்படியாவது தக்க வச்சுக்கிறேன். அ கார்த்திய நான் டீல் பண்ணி எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா நான் பெட்டி அவுக்கணும். என்கிட்ட பெட்டி ரெடியா இருக்கு. இல்ல தயவுசெய்து பெட்டியை திறக்க வேண்டாம். இப்போ ரொம்ப வருத்தத்தோடு இருக்கேன், கவலையோடு இருக்கேன். ஒரு நாடாளுமன்றத்துக்கு தான் போக முடியல, சட்டசபைக்காவது போலாமே. இப்ப இதுல விஜயை விட அதிகமாக கவலைப்படுவது நம்ம ஆதவ் அர்ஜுனா, ரெட்டி, செந்தில்குமார். இவ்வளவு பேரை ஒழிச்சு வச்சுக்கிட்டு டபுள் ஏ போட்டுட்டு இப்ப எத்தனை எண்கணித ஜோதிடர்கள் வந்தாலும் சட்டசபை யோகம், பாராளுமன்ற யோகம், ராஜ்யசபா பின்னாடி வழியா யோகம், எந்த யோகமும் இல்லாமல் உண்மையாகவே நான் ஆதவுக்கா வருத்தப்படுறேன். எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியலையே. இத்தனை கோடிகளை செலவு செய்து போக முடியலனா இதுக்கு என்ன பேர்? பழைய பேரை மாத்துங்க ஐயா. செந்தில்குமார் நல்ல பேர், முருகனுடைய பேர். முருகனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். முருக வேலுண்டு வினை இல்லை. இப்போ இவ்வளவு கோடி செலவு பண்ணி கடைசியா வில்லிவாக்கத்தில் வெற்றி பெறுவது சந்தேகத்துக்கிடமானது. இது இப்போ அவர் கவலை ரொம்ப வாட்டு. அதன் காரணமாகத்தான் கண்ணீர் விடுகிறார், கவலைப்படுகிறார். இதுதான் ஆதவ அர்ஜுனாவுடைய வரலாறு. அதாவது இந்த வரலாறு பிறந்ததிலிருந்து சோகம். நான் அதுக்காக வருத்தப்படுறேன். இப்போ இத்தனை கோடிகள் இருந்தும் சோகம். எத்தனை எதிரி பாருங்க. பார்க்கலாம், முட்டி மோதி பாப்பாரா ஏதாவது வில்லிவாக்கத்துல? இல்ல, வில்லிவாக்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நான் தேர்தலை வென்றே தீருவேன்கிறார். முடியுமா? முடியும். எப்படி முடியும்? கார்த்தி அங்கிருந்து வெளியேறலாம் முடியும். கார்த்தி நீயே ஜெயிச்சுக்கப்பா, பழைய நண்பன் தானே. 2 பேரும் டீ சாப்பிட்றதுக்கே 3 பேரும் லண்டன்ல போய் தான் டீ சாப்பிடுவாங்க. கார்த்தி, சபரீசன், ஆதவ அர்ஜுனா. ஏன்னா ஆமா, ஏன்னா 3 பேருமே 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி அள்ளிக்கோ 5 லட்சம் கோடியை. சபரீஷ் 5 லட்சம் கோடியை அள்ளிட்டாரு. அதே போல ஆதவ அர்ஜுனா டெய்ஸி 5 லட்சம் கோடி. அண்ணா நகர் கார்த்தி அது 40,000 கோடி. இப்படி இந்த 40,000 கோடி 5 லட்சம் கோடி எல்லாம் டீ சாப்பிடுவதற்கு லண்டன் போன நபர்கள் இப்போ நேர் எதிரெதிராக மோதுவது தமிழ்நாட்டினுடைய காலத்தின் கட்டாயம்.